எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம முதலீடு பண்ண போகிறோம், இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அப்படிங்கிற ஒரு ஃபண்டை கூட நம்ம பார்த்துருப்போம். சாதாரணமான நிறுவனங்கள், சாதாரணமான ஸ்டாக்ஸ் அதை பற்றி நமக்கு தெரியும். அந்த ப்ளூ சிப் நிறுவனங்கள், ப்ளூ சிப் ஃபண்ட், ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் இப்படின்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு புதுசாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ப்ளூ சிப் அப்படின்னா என்ன, ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னால் என்ன, ப்ளூ சிப் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ப்ளூ சிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கேள்விப்படும்போது அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், அது யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்லாம் யோசித்தோம். அதோட அந்த சிப் அப்படிங்கிற வார்த்தை வரும், இது கணினி சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும் போல் அப்படின்லாம் யோசித்தோம். ஆனால் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போது தான் இது எல்லாராலையுமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது கணினி சார்ந்த விஷயம் கிடையாது, இது எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் இது இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு. சரி, ப்ளூ சிப் ஃபண்ட்ஸ், ப்ளூ சிப் நிறுவனங்கள், ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ முதல்ல அந்த ப்ளூ சிப் அப்படிங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் தெரிஞ்சுக்கிறோம். வெளிநாடுகளில் போக்கர் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, ஒரு கேம் விளையாடுவாங்க. ஸோ அந்த விளையாட்டில் இந்த நிறைய காயின்ஸ் இருக்கும், நிறைய சிப்ஸ் இருக்கும். அந்த சிப்ஸில் இந்த ப்ளூ சிப், அதாவது இந்த ஊதா கலர் இருக்கிறது ரொம்பவே வேல்யூபிளாக, ரொம்பவே மதிப்பு மிக்க ஒரு விஷயமாக ஒரு பொருளாக இருந்திருக்கு, ஒரு சிப்பாக இருந்திருக்கு. ஸோ அந்த விளையாட்டை விளையாடுறவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதையும் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த போக்கர் கேமையும் ஸ்டாக் மார்க்கெட்டையும் கம்பேர் பண்ணியிருக்காரு. அதை கம்பேர் பண்ணி இந்த விளையாட்டில் ரொம்பவே மதிப்புமிக்க, ரொம்பவே வேல்யூபிளான இது ப்ளூ சிப் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவே வேல்யூபிளான, ரொம்பவே மதிப்புமிக்க நிறுவனங்களை அவர் ப்ளூ சிப் நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காரு. ஸோ இதிலேருந்து தான் ப்ளூ சிப் அப்படிங்கிற ஒரு பேர் வந்திருக்கு. சரி, இந்த ப்ளூ சிப் நிறுவனம் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை சொல்கிறோம் அப்படின்னா அது என்னென்ன மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ், எந்தெந்த மாதிரியான ஒரு தரத்தை வச்சுருக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். ப்ளூ சிப் நிறுவனம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, அந்த நிறுவனம் ரொம்பவே நல்ல நிறுவனமாக இருக்கும், ரொம்பவே பெரிய மார்க்கெட் கேப், அதாவது ரொம்பவே மதிப்பு அதிகமாக இருக்கிற ஒரு நிறுவனமாக இருக்கும், சந்தை மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிற நிறுவனமாக இருக்கும். பொதுவாக பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த ப்ளூ சிப் நிறுவனங்கள் லார்ஜ் கேப் நிறுவனங்களாக தான் இருக்கும். அதிகமான மதிப்பு இருக்கனால அது பொதுவாகவே லார்ஜ் கேப் நிறுவனங்களாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க டிவிடெண்ட் ஈல்டு இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நல்லா அந்த டிவிடெண்ட்லாம் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அடுத்ததாக இவங்கள்ட்ட கடன் அப்படிங்கிறது, இந்த ப்ளூ சிப் நிறுவனங்கள் அப்படின்னா கடன் அப்படிங்கிறது கொஞ்சமாக இருக்கும், இல்லைனா முற்றிலுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு குவாலிட்டியும் இந்த ப்ளூ சிப் நிறுவனத்துக்கு இருக்கும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, இவங்க ஒரு நீண்ட பாரம்பரியம், ரொம்பவே பழைய நிறுவனமாக இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம் இந்த மாதிரி அவங்க இருக்கிற தொழிலே ரொம்பவே அனுபவம் வாய்ந்த ஒரு நிறுவனமாக இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு ரிலையன்ஸ் சொல்லலாம், இன்ஃபோசிஸ், இந்த மாதிரி நிறுவனங்களை நம்ம சொல்லலாம். அடுத்ததாக இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இப்போது மார்க்கெட் க்ராஷ் ஆச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அவங்களால எளிமையாக வெளியே வந்துட முடியும். அந்த பிரச்சனையை தாண்டி அந்தளவுக்கு அவங்கள்ட்ட கேப்பபிலிட்டி ஒரு அந்தளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். அந்த பிரச்சனையை சரி பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு நாலேஜ், அவங்கள்ட்ட ஒரு அறிவு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு ப்ளூ சிப் நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டுக்கு ரிலையன்ஸ் சொல்லலாம், ஐடிசி சொல்லலாம், இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்குது, ஐசிஐசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனங்கள் அவங்க இருக்கிற துறையில் அவங்க ஒரு முதன்மையான ஒரு நிறுவனமாக இருப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்போ சொன்ன நிறுவனங்களே சொல்லலாம். இப்போ இன்ஃபோசிஸ் அப்படின்னா அவங்க இருக்கிற அந்த ஐடி செக்டாரில் இவங்க ஒரு டாமினேட்டடாக இருப்பாங்க, அவங்க தான் அந்த முதன்மையான நிறுவனமாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற நிறுவனங்கள் எல்லாமே ப்ளூ சிப் நிறுவனங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. சரி, ப்ளூ சிப் ஃபண்டுனா என்ன? ப்ளூ சிப் ஃபண்ட்னா ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரியான நிறுவனங்கள், அதாவது ப்ளூ சிப் நிறுவனங்களை வச்சு ஒரு ஃபண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு பரஸ்பர நிதி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, உருவாக்குறாங்க அப்படின்னா அது ப்ளூ சிப் ஃபண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ இன்றைக்கி ப்ளூ சிப்னா என்ன, ப்ளூ சிப் நிறுவனங்கள்னால் என்ன மாதிரி சொல்லுவாங்க, ஒரு ப்ளூ சிப் நிறுவனம்னா எந்தெந்த மாதிரியான குவாலிட்டிஸ் வச்சுருக்கோம், அடுத்ததாக ஒரு ப்ளூ சிப் ஃபண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிற பற்றி 3 விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி இதோட முடியுது, ஆனால் நம்மளோட பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இது குறித்த கருத்துக்களை மறந்துடாமல் கீழே பதிவு பண்ணுங்கள். மீண்டும் வேறு தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.